தான் பார்க்க போகிறோம். அதை உருதுல வந்து சுத்ரியான்னு சொல்லுவாங்க. வாங்க இன்னைக்கான ரெசிபிக்குள்ளே போகலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு டேஸ்டான ஃபுட்டு உங்களுக்கு ரெசிபிஸில் வந்து சீக்கிரமாக வந்துடும். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். சுத்ரியாவுக்கான தண்ணி தேவையானது அளவு நாங்கள் சூடாக பண்ணி வச்சுருக்கோம். இது நல்லா கொதிக்கணும். நம்ம உப்பு போடலாம் இதில். அதுக்குள்ளே நம்ம கறி வந்து வேக வச்சுருக்கோம். இதில் உப்பு போட்டு இருக்கோம். இது நல்லா கொதிக்க வரும்போது இங்கே இருக்கிற இந்த மாவை கொண்டு போயிட்டு இதில் போட்டுருவாங்க. இதில் போட்டு அதையும் நல்லா கிளறிட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த பக்கம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த குக்கரில் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கறியை வேக விட்டுருக்காங்க. அது நல்லா வெந்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுத்ரியான் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம பிரியாணி செய்கிறோம்ல அதே ரெசிபி தான். அதில் வந்து அரிசிக்கு பதிலாக நம்ம வந்து என்ன போட போகிறோம்னா இந்த அரிசி பவுடர் தான், அதாவது அரிசி பவுடர் தான் போட போகிறோம். அந்த தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. அதுலேருந்து கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் எடுத்துடலாம். ஏன்னா சப்போஸ் இந்த மாவு போட்டு எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சுன்னா அப்போ நம்ம இந்த தண்ணியை போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம்ல. ஸோ இங்கே இருந்த அரிசி மாவை அதில் ஊற்றியாச்சு. இன்னும் கொஞ்சம் மாவை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது நம்ம எடுத்து அந்த ரவுண்டாக ஒரு ஷேப் பண்ணும்போது அது நமக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக வரும். இல்லைனா ஒரு மாதிரி திட்டாக கெட்டியாக நின்றுடும். புரிஞ்சுதா? ஸோ அதனால தான் ஒரு மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம கொஞ்ச நேரம் சாஃப்டாகும் இந்த உள்ளே இருக்கிற மாவு. இப்போ நம்ம இதை தாளிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை ஊற்றிடலாம். ஒரு குண்டானில் எண்ணெயை ஊற்றியாச்சு. அதில் லவங்கம் ஏலக்காய் இது மூணுத்தையும் எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ எண்ணெய் சூடாக பச்சை மிளகா 3 போட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அவ்வளோ அளவு போட்டுக்கோங்க. பச்சை மிளகா காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ. அப்புறம் அதில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கிளறிக்கோங்க. வதக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த தண்ணியில் போட்டு எடுத்த மாவை, அதாவது அரிசி மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம அந்த ஷேப்பில் வரும், நம்ம கேட்குற ஷேப்பில் வரும். பார்த்தீங்களா எப்படி போட்டு கிளறாங்கன்னு? இப்போ அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு மாதிரி ஷேப்பில் வரும்ல, ஸோ அந்த ஷேப் தான் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது. இது வந்து எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து பண்ணும்போது ஒரு வேறு ஃபீல் கிடைக்கும் guys. அது வந்து எப்படி இருக்குன்னா, ஃபேமிலியாக உட்காந்து சண்டேஸில் ஒரு நாள் உட்காந்து அதை சாப்பிடும்போது இருக்கிற ஃபீல் அதை செய்யும் போது இருக்கிற ஃபீலோடு இருக்காது. ஏன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்றது ஒன்றும் அவ்வளோவா இருக்காது. ஆனால் நம்ம ஃபேமிலியோடு உட்காந்து செஞ்சு அதை ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிடும் போது கிடைக்கிற ஃபீல் இருக்கே எப்பா, அதெல்லாம் வார்த்தையில சொல்லவே முடியாது. இங்கே ஒருத்தர் வேலையே செய்யாமல் சும்மா படுத்துட்டு இருக்காரு. என்னடா சொல்லிட்டு கேட்டா, என்னடா அவர் பண்ண மாட்டாராம் கேட்டா, அவரு வெட்டி ஆஃபீஸர். இந்த மாதிரி வீடியோஸ்ல நான் தான் தம்பி தான் வருவாப்புல. அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, 4 நாளாக ஒரே ஃபீவரில் கிடக்குறாரு. சரி அதான் நம்ம எடுத்து பண்ணோன்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அதை தாளிச்சு வச்சிருந்தாலும் அதில் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு, அதாவது கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ அதில் தக்காளி கொண்டு வந்து போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கிட்டாச்சு. இப்போ அதில் இன்னும் கொஞ்சம் உப்பு, அதாவது நமக்கு. இப்போ அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் அதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அப்புறம் அதில் லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கலாம். புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலரி விட்டுக்கணுமா. அப்புறம் வேறு என்ன, தயிரை ஊற்றிக்கலாம். தயிர் இல்லாமல் ஒரு டிஷ் இருக்கா? இல்லவே இல்லை. அப்புறம் நம்ம ஸ்பைசி, அதாவது சில்லி பவுடர், இதை சேர்த்துக்கிட்டா தான் நமக்கு ஒரு காரமே இல்லை. இல்லைன்னா சுத்ரியானில் காரம் இல்லைன்னா சாப்பிடவே முடியாது.
வச்ச கறியை தண்ணியோட தண்ணியோடு அதில் ஊற்றிக்கலாம். அதையும் நல்லா கலரி விட்டுக்கணும். மூடிடலாம். அப்புறம் அதை மூடிடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ண உடனே எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க. அவ்வளோ புகை வருதுன்னு நினச்சா ஒன்றுமே வரல. ஒரு எடுத்து மேலே வைடா. சூடா இருக்கு சூடா இருக்கு சூடா இருக்கு. அப்பா எல்லாம் கீழே போட்டா. இப்போ நம்ம செஞ்ச எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அதுக்குள்ளே போடுறோம். போடுறது மொத்தமாக தான் போகுதுனால மொத்தமாக போட்டால் நல்லா இருக்காது. அங்கே இங்கே நின்றுமே. அப்புறம் ஒட்டிக்கும். சாப்பிடும்போது நல்லாவே இருக்காது. சாப்பிட போறீங்க. அவ்வளோதான் மூடிடலாம். ஓகே இப்போ இதை மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு ட்ரிப் வரும் அதுலேயே சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது எல்லா அந்த ஷேப்பையும் உள்ளே போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய். அரைச்சி வச்ச தேங்காவா அதில் உள்ளே போடுறாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? அவ்வளோதான் மூடிடணும். நெக்ஸ்ட்டு மூடி வைக்கணுமா? இது முடிஞ்சிடுச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்க்கவே செம்மையாக இருக்குது, அருமையாக இருக்குது. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. உப்பு காரம் அமர்ந்தன எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதான் அடுத்து வாயில் மட்டும்தான் போடல. சூடாக இருக்கு எல்லாம் போட்டுருவோம் வாயில். சரி ஓகே மூடிடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு அதை பிளேட்டில் போட்டு நல்லா சூப்பராக ப்ரெசன்டேஷன் கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சுத்ரியான் லாஸ்ட்டாக இப்படி தான் இருந்தது. பார்க்க செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. இந்த வீடியோவில் பார்க்க வேணால் இப்படி இருக்கலாம். ஆனால் செம்மையாக உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலே நான் சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் இதே மாதிரி ரெசிபி உண்மையிலே பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படின்னு சொல்லி தேங்க்யூ அண்ட் see you. Bye bye.